நம்மிடையே சிறப்புரையாற்ற வருபவர் கவிஞர் திருவளர் செல்வர் திருக்குறள் புண்ணியமூர்த்தி அவர்கள். மானுடம் போற்றிய திருவள்ளுவர் என்ற தலைப்பில் பேச உள்ளார்கள். இவர்கள் ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக திருக்குறள் பற்றிய பரப்புரை செய்து வருகிறார். திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் வள்ளுவச் செல்வர் என்ற விருதை பெற்றுள்ளார். சிறந்த சொற்பொழிவாளர் என்பதற்காக கலைஞர் பொற்கேழி விருது பெற்றுள்ளார். முத்தமிழ் மன்றத்தின் சார்பாக பொன்மொழி புலவர் என்ற விருதும் பெற்றுள்ளார். அன்னார் அவர்களை மானுடம் போற்றிய திருவள்ளுவர் என்ற தலைப்பில் பேச அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சொல்லோ மிக சிறிதாய், சொல் கருத்தோ மாபெரிதாய், எல்லா மனிதர்களும் ஏற்றொழுகும் வழிமுறையாய், நல்ல தமிழ் குரல் படித்த நம்மினத்து பெரும்புலவன் வள்ளுவனை வணங்கி தொடங்குகிறேன். என் அன்புக்கினிய தமிழ் உறவுகளே, அமெரிக்க நாட்டின் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே, இந்த முப்பெரும் விழாவிலே உரையாற்ற வாய்ப்பினை வழங்கியமைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாகுகிறேன். இன்று நாம் உழவர் திருநாள், திருவள்ளுவர் பிறந்த நாள், தமிழ் புத்தாண்டு ஆகிய விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உழவர்களை பற்றி வள்ளுவர் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சில இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், உழவர்கள் என்றால் பயிர் தொழில் செய்பவர்கள் என்றால் அவர்கள் தாழ்ந்தவர்கள், அவர்கள் மரியாதைக்கு உரியவர்கள் அல்ல. பயிர் தொழில் செய்பவர்கள் எல்லோரோடும் சமமாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்ற ஒரு கருத்து நிலவிய காலம். அந்த காலத்திலே வள்ளுவ பெருந்தகை அந்த உழவு தொழிலை செய்கின்ற அந்த மானுடர்களை, அந்த மக்களை எந்த அளவுக்கு அவர் உயர்த்தி பிடித்திருக்கிறார் என்பதை ஒரு சில குறட்பாக்கள் மூலமாக நாம் காண வேண்டும். வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள், இந்த உலகத்தை பார்க்கிறார், அங்கே நடைபெறுகின்ற பல தொழில் வளங்களை பார்க்கிறார், மக்களை பார்க்கிறார், வாழ்க்கை முறையை பார்க்கிறார். ஆனால் அத்துணை பேரும் அந்த உணவுக்காக எந்த தொழில் செய்தாலும், எந்த உயர்வில் இருந்தாலும், எந்த பொருளாதார முன்னேற்றத்திலே அவர்கள் இருந்தாலும், உணவுக்காக அவர்கள் நம்பி இருப்பது உழவு தொழிலை, அதை செய்கின்ற உழவனை. அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை ஒரு மிகச்சிறந்த ஒரு குறட்பாவினை இயற்றி அதிலே பதிந்திருக்கிறார். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று சொல்லியிருக்கிறார். எப்படி சுற்றி வந்தாலும், எந்த தொழில்களை அவர்கள் கையெடுத்து செய்தாலும்